இதே வாயில தானே அவர் அர்ச்சனை பண்ண. எப்படி அசிங்க அசிங்கமா பேசினியே, இன்னைக்கு வெக்கம் கெட்டு மானம் கெட்டு சுயநலத்தோட அங்க போய் விழுந்துக்கிறிய. இதெல்லாம் பார்த்தா பதவி கிடைக்குமா? அதனால தான் சொல்றேன், அந்த சில்லறைகள் இந்த நவீன காலத்திற்கு உதவாது. அப்படியே இருந்திருந்தா எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா? அந்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது அப்படின்னா இங்கதான்ப்பா. அதாவது நீங்கெல்லாம் கமல்ஹாசனை என்னவோ பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன அழகா ஒரு குறியீடு வச்சிருக்காரு தெரியுமா? அவரு தியாகையர் இருந்தார் இல்லையா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாருன்னு தெரிஞ்ச உடனே ராஜா கிட்ட இருந்து ஆள் வராங்க. ராஜா வர சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னை பத்தி பாடுங்க, பொன்னும் பொருளும் கொடுக்குறேன், பதவி கொடுக்குறேன், என்ன வேணும் அப்படியே கிராமங்களை அள்ளி கொடுக்குறேன், அப்படியே வெள்ளி தங்கம் வைடூரியம் அள்ளி கொடுக்குறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா தியாகையர் அந்த ராமனை பாடும் வாயால் மனுஷனை பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. சொல்ல போனா இன்னைக்கு நம்ம அந்த சில்லறை கமல்ஹாசன் அவர்கள் பாணியில சொல்லனா பழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு தான் சொல்வாங்க. அந்த தியாகையர் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார். நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவா சுகமா. அதாவது பணம் உனக்கு சுகத்தை தரும். சாரி, என் பாட்டு அவ்வளவுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த நிதி சால சுகமா அப்படின்னா, நிதினா பணம், சால அப்படின்னா ரொம்ப, அது ரொம்ப சுகத்தை தருமா. ராமுனி சந்நிதி சேவா சுகமா, அந்த ராமரை நீ தரிசிக்கிற பாரு, அது பெரிய சுகமா அப்படின்னு கேட்டு, அந்த ராமரை சேவிக்கிறது தாண்டா எனக்கு பெரிய சுகம், சொத்து எல்லாமே. நீ கொடுக்கிற பாரு பொண்ணு பொருள் பதவி, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு துச்சமென தூக்கி எறிந்தவர் தியாகையர். அதைத்தான் சொல்லாரு, அந்த சில்லறைகள் இந்த நவீன காலத்திற்கு உதவாது. இந்த மாதிரி நான் இவரை புகழ்ந்து பாடினாதான் பதவி அப்படின்றத ஒத்துக்கினாலதான் எனக்கு இங்க பதவி கிடைச்சிருக்கு. அந்த பதவி கொடுத்த மகராசனுக்கு நான் இன்னும் புகழ்ந்து பாடிட்டு இருக்கேன். உதயமும் வரும், உதய நிதியும் வருவார் அப்படின்னு அவரை மட்டும் அவரு வம்ச பரம்பரையே நான் பாடினுக்கிறேன். அவரை மாதிரி நிதி சால சுகமா அப்படின்னு இருந்திருந்தா எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா? இந்த காலத்துல அந்த கொள்கைகள் உதவாது. இப்படி போற்றி புகழ்ந்து பாடணும். இதே வாயில தானே அவர் அர்ச்சனை பண்ண. எப்படி அசிங்க அசிங்கமா பேசினியே, இன்னைக்கு வெக்கம் கெட்டு மானம் கெட்டு சுயநலத்தோட அங்க போய் விழுந்துக்கிறிய. இதெல்லாம் பார்த்தா பதவி கிடைக்குமா? அதனால தான் சொல்றேன், அந்த சில்லறைகள் இந்த நவீன காலத்திற்கு உதவாது. அப்படியே இருந்திருந்தா எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா? இந்த ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லியிருக்காரு கமல்ஹாசன்.